நன்றி நன்றி நன்றி. யாரையும் நான் சொல்ல விரும்பல, புதுவைய ஊருக்குள்ள யாரையும் நான் சொல்ல சம்பளம் கிடைக்கும், செய்யாமல் சம்பளம் கிடைக்கணும். என் மனசு இப்படி என் மனசு போற போட்டு பார்க்கிறேன், சாத்தியிடம் கேட்கிறேன். வாங்கியாச்சு உடம்ப கேட்கணும். கடங்கார வந்து என்ன பண்ணணும், காசு இருந்தா தானே திருப்பி கொடுக்க. கடனோட வாங்கியாச்சு உடம்ப கேட்கணும். இந்த கடங்கார வந்து புரிஞ்ச காட்டணும். கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கும். கடையில் உள்ள கடைன்னு சொல்றீங்களே, என்ன கடைன்னு தெரியும்ல, அதை சொல்லுங்க. ஆமா, திருமண பக்கம்லாம் கடையா இருக்கு. அதோட இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வியாபாரிகள் இந்த பக்கமா தான் கடையாதான் இருக்கு. என்னுடைய ஆசை என்னன்னு சொல்றேன், சந்தர்ப்பத்தில் உட்காந்துருக்கான். கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கணும். என்ன கடை? டாஸ்மாக் கடையில், டாஸ்மாக் கடையில் உள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும். வேற கஷ்டமே இல்லாமலே வாழ்க்கை கல்யாணம் இதெல்லாம் நியாயமா இருக்கா? கல்யாணம் ஆகி எனக்கு 2 புள்ள வந்துருச்சு, உங்களுக்கு பேரம் பேச்சு இல்லப்பா. இருப்பா, இந்த நாடகம் நீ வந்து சினிமான்னு சொல்லி, இந்த நாடகத்துல எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கு. பொண்ணு பார்த்தது முதல்ல நாடகத்துறையில தான். யாரு? ஆமா, புதுக்கோட்டை சம்பவலி பேசி முடிச்சாச்சு. அப்புறம் இல்ல சாதாத்தை கொண்டு போய் சாதா காட்ட காமிச்சல்ல, என்ன சொன்னாரு அவர்? வாங்கி பார்த்துட்டு 9 பொருத்தம் குறையாம இருக்கு, அப்புறம் தாராளமா கட்டலாம்டா. ஆனா 2 பேரும் பொருத்தம். கல்யாணம் ஆகி 2 பேரும் தெருவுல போனோம். தெருவுல தான் போனோம். நல்ல வார்த்தை சொல்லு. என்னப்பா தெருவுல போனா? வீதி ஊர்வலம் தெருவுல போனோம். கண்ணே பட்டு போவோம். பொண்ணு பார்த்தாச்சு, பேச முடிச்சாச்சு. கல்யாணம் 1 வாரம் தான் இருக்கு. கடைசி அப்பதான் தெரியும் நமக்கு தங்கச்சி முறை வேணுமா. நான் பரவாயில்ல, இந்த பொண்ணு வேணா கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. நல்ல சினிமா நடிகை நயன்தாராவை. ஏன் நயன்தாரா விரும்புறேன்? வேற எந்த பிள்ளை திருமணம்னு ஆனா குழந்தை வரைக்கும் எவ்வளவு நாள் ஆகும்? குழந்தை வரைக்கும் 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நயன்தாரா மட்டும் 6 மாசத்துல 2 பிள்ளை வந்துச்சு. அது ஏற்கனவே லோடு ஏத்துன வண்டினே இருண்டு போது. நம்ம எப்ப கொத்தனார் குடிச்சு, சித்தாள் குடிச்சு, கம்பி வாங்கி, மணல் வாங்கி, சிமெண்ட் வாங்கி வீடு கட்டுறது. இலவச மனசு இலவசம்னு நாட்டை கெடுத்து வச்சிருக்கீங்கப்பா. ஒரு விஷயம், இது என்ன மாசம்? இது வந்து ஆடி மாதம். ஒரு சேலை எடுத்தா ஒரு ஜாக்கெட், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு சட்டி பிரி, எல்லாத்துக்கும் இலவசம் இருக்கு. அதாவது பொண்டாட்டிங்கிறது யாரு? மனைவி. மனைவிங்கிறது யாரு? பொண்டாட்டி. 2 பேரையும் மண்டையை போன விடுவேன். அந்த மனைவிங்கிறது யாரு தெரியுமா? சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை மட்டும் நம்பி தாலி கட்டிட்டு வந்து நமக்காண்டி 1 டஜன் பிள்ளைய பெற்று, உங்களுக்கு 1 டஜன் 5-6 பிள்ளைகளை பெற்று ராத்திரி 12 மணிக்கு தண்ணியை போட்டு போய் கதவை தட்டினால அந்நேரத்துல இருந்து ஒரு கூட போட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டு மறுபடியும்
பாய் எடுத்து கீழே போட்டு நம்மளை படுக்க வச்சு கைகால அமுக்கி விட்டு நல்லது கெட்டது பாக்குறது யாரு? நம்ம பொண்டாட்டிதான், மனைவிதான். இரவுன்னு இல்ல, பகல் இல்ல, வெயில் இல்ல, மழைன்னு இல்ல, இந்த குடும்பத்தை தோல்ல சுமக்கிறது யாரு? மனைவி மட்டும். ஆம்பளை. இப்ப நமக்கு ஒரு ஏதாச்சும் இலவசம் வேணாமா? வேணும்ல. ஒன்னு எடுத்தா இலவசமா ஒன்று கொடுக்கணும். என்னதான் இலவசம் உனக்கு வேணும்? மகளை கட்டினா மாமியாரு சும்மா கொடுக்கணும். இப்பதான் உருப்படியா பாடுறேன். நாடகம் நடக்கணும். அந்த நாடகத்தை எல்லாரையும் கூட்டி வருகணும். ராத்திரிக்கு சோறு போட்டு தூங்க சொல்லணும். ராத்திரிக்கு பேசுறோம். சாப்பாடு அருமையான சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு எதுக்காக போடுறது? கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறது. உழைக்கணும் ஆசை. நான் சொல்றேன், ராத்திரிக்கு சோறு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. அவருக்கு அந்த ஆசை. ஏன் சாப்பாடு போட்டு தூங்க சொல்லணுங்கிறேன்? எதுக்காக? ராத்திரிக்கு சோறு போட்டு தூங்க சொல்லணும். காலையில என்னை மட்டும் தனியா கூட்டிக்கிட்டு போய் புளிய வர எடுத்து கட்டி உரிக்கணும். அது இல்ல ஆசை. காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து போக சொல்லணும். அப்படி போனதுன்னா நம்ம நாட்டுக்கு அது உதவாது. நாம் செய்யும் தொழில் தெய்வம் என்று மதித்து நடக்கணும். வீடு நன்கு உழைக்கணும். நாடுகிற